அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்று மக்ரிபுக்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 8 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி திக்ருகள் தான். ஆனால் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த திக்ருகளுக்கு இருக்குது. இந்த திக்ர்ல இருந்து ஏதாவது ஒரு திக்ர ஓதி நம்ம துஆ கேட்டாலே அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்குவான். ஆனா இது அனைத்தையுமே சேர்த்து நம்ம ஓதும்போது நமக்காக வானவர்கள் விடிய விடிய துஆ கேட்பாங்களாம். ஏன்னா அந்த அளவு மிக கண்ணியம் பொருந்திய ரஹ்மத் பொருந்திய திக்ருகள் தான் இந்த திக்ருகள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மக்ரிபுக்கு பிறகு உட்கார்ந்து இந்த 8 திக்ரையும் வெறும் 3 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹாஜத்துக்கள் இருந்தாலும் கபூலாகும். ஏன்னா இந்த 8 திக்ரை ஓதிட்டு யார் துஆ செய்கிறாங்களோ அவங்களுக்கு 900 ஹாஜத்துக்கள் கபூலாகுமா. இன்னும் பெரிய அளவில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் பணத்தையும் அல்லாஹ் பரக்கத்தா தருவானாம். இன்னும் நாம் தேடக்கூடிய விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா. ஏன்னா விடிய விடிய நமக்காக வானவர்கள் துஆ செய்யும்போது இந்த பூமியில் நம்ம எதை விரும்பினாலும் அல்லாஹ் அதை அப்படியே நமக்கு ஆமீன் ஆக்கி தந்துடுவான். இன்னும் இந்த வியாழக்கிழமைய நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நம்மளோட துஆவுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ரை கொண்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முழுக்க நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக தான் இருக்கும். நம்ம விரும்புகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். கட்டாயம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் திக்ரு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன். இந்த ஒரு திக்ரை நம்ம சொல்லும்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும், எவ்வளவு வலிகள் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஆறுதல் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொடுப்பான். அதனால இந்த திக்ரை நீங்கள் 3 தடவை ஓதிடுங்க. இது ஒன்றே நமக்கு போதுமானது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இந்த வார்த்தையே நமக்கு போதுமான ஒரு ஆறுதலாக இருக்குது. கட்டாயம் இதை நீங்கள் சொல்லிக்கோங்க. அடுத்தது லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர அப்படிங்கிற இந்த ஒரு திரு களிமாவை, இந்த பூமியை படைப்பதற்கு காரணமாக இருந்த இந்த ஒரு களிமாவை, இன்னும் நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடிய இந்த களிமாவை, இந்த களிமா இல்லை அப்படின்னா இவ்வுலகத்தில் எதுவுமே நமக்கு கிடையாது. இன்னும் மறுமையிலும் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்படிப்பட்ட இந்த உன்னதமான களிமாவையும் இன்றைய தினம் 3 தடவை சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம கெட்டியாக பிடிச்சாலே போதும். 2 உலகிலும் நம்ம விரும்புறதை அடைய முடியும். ஆனால் நம்மள நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறோம். இந்த வார்த்தையில் என்ன இருக்குது, இது ஒரு களிமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை திக்ரு செஞ்சுட்டு தான் பறவைகள், மரம், செடி, கொடிகள் இது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தங்களுக்கு தேவையானதை இருந்த இடத்துல இருந்தே பெற்றுக்கொள்ளுதான். அதனால கட்டாயம் நாமும் இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சுக்கணும். அடுத்தது 3வது திக்ரு சிறந்த ஒரு குட்டி இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக. இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு ஏராளமான தேவைகளை கொடுக்குறான், ஏராளமான நெருக்கடிகளை கொடுக்குறான், நோய்களை கொடுக்குறான், பண தேவையை கொடுக்குறான், குடும்பத்துக்குள்ள சிக்கல்களை, இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குறான். காரணம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான். நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சுருப்போம், ஆனால் அதை கடந்து நம்ம போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை பாவமே இல்லாத அந்த சின்ன பாவத்தை கூட நம்ம ஏட்டில் எழுதாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும்னு நினச்சி தான் இந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தர்றான். எப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ, தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் முன்னிலையில் நம்ம பாவம் இல்லாத அடியார்களாக நம்ம இருப்போம். அதனால தான் நமக்கு அல்லாஹ் இவ்வளவு தேவைகளை கொடுக்குறான். இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிங்க. இரு உலகிலுமே நீங்கள் பெரிய நியாமத்தை அடைந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் இதையும் நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை சொல்லிட்டாலே போதும், எல்லா தேவைகளுக்கும் இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு நீங்கிரும். அதனால் நிச்சயம் இந்த திக்ரையும் ஓதிடுங்க. அடுத்தது 4வது திக்ரு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். இந்த ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம், இதை குர்ஆன் வசனமாகவும் ஓதலாம். இன்னும் திக்ருடைய அடிப்படையில் திக்ருடைய நியத்திலையும் நம்ம ஓதலாம். இன்னும் நேரமும் எல்லா காலத்திலும் எல்லா சோதனைகளிலும் இன்னும் எல்லா தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலும் இந்த வார்த்தையை சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு அப்படியே முடிச்சு தருவான். ஏன்னா இதை நான் பலமுறை ஓதி பலனடைஞ்சிருக்கேன். எப்போ
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, இன்னல்லாஹ் அலா குலி ஷைன் கதீர் அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு கஷ்டத்த அல்லாஹ் அப்படியே லேசாக்குறான். ஒரு தேவை என்பது இருக்கும்போது இந்த வார்த்தைய சொல்லும்போது, அந்த தேவைய நமக்கு நடத்தி தர்றான். ஒரு பணம் ஒரு அவசியமா இருக்கும்போது இந்த வார்த்தைய சொன்னா, அந்த பணத்த நம்மள தேடி கொண்டு வந்து தர்றான். இத விட நமக்கு வேற என்ன வேணும்? அதனால கண்டிப்பா இந்த வார்த்தையும் சொல்லுங்க. இது ஒரு வார்த்தை போதும். இந்த பூமியிலயும் சரி, மறுமையிலயும் சரி, இரு உலகிலும் நமக்கு சிறந்ததை பெற்றுக்கொள்ள. அடுத்தது 5வது திக்ரு அல்லாஹ் மகுஃபிர்லி தன்பி அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை நான் செய்த என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படிங்கிற ஒரு இஸ்திக்ஃபார். இதையும் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி செலவத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அப்படிங்கிறத நீங்க 3 தடவை ஓதிடுங்க. அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இந்த செலவாத்தையும் நீங்க 3 தடவை ஓதிடுங்க. இந்த செலவாத்த ஓதுறதுக்கும் நமக்கு ஏராளமான பலன் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதை சொல்லி முடிக்கவே முடியாது. நமக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு செலவாத்த ஓதும்போதும் ஒரு வானவர் படைக்கப்படுறாங்க. அந்த வானவர் நமக்காக மறுமை வரைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த நிமிடம் வரைக்கும் நமக்காக அல்லாஹ்விடத்துல மன்றாடுவாங்களாம். கண்டிப்பா இந்த செலவாத்த ஓதுங்க. உங்களோட துஆவுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிரும். இன்னும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ சோதனை இருந்தாலும் செலவாத்த சொல்ல ஆரம்பிச்சாலே போதும். அத்தனை சோதனையும் அல்லாஹ் லேசாக்கிருவான். இன்னும் எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் கபூலாக்கி தருவான். நம்மளோட வாழ்க்கைய வாழ்வாதாரத்த வளப்படுத்துவான். எனவே இத கண்டிப்பா ஓதிடுங்க. அடுத்தது இறுதியாக 8வது ஒரு குட்டி திக்ர் அப்படின்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய உன்னதமான வார்த்தை. அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. இந்த உலக செல்வங்களை எல்லாம் நமது காலடியில் அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ்வே தூய்மையானவன் இன்னும் அவனே அனைத்து புகழுக்கும் உரியவன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அல்லாஹ் விரும்பி அவன் விரும்பி நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை நமக்கு நடத்தி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த 8 விதமான குட்டி திக்ரையும் நீங்க ரொம்ப கண்ணியத்தோட ஓதிட்டு, ரொம்ப நம்பிக்கையோட ஓதிட்டு, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களோட ஒரு தேவையை விட்டு வைக்க மாட்டான். வானவர்களுடைய துஆ உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். விடிய விடிய துஆ செய்வாங்க. விடிந்ததும் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தந்துருவான். இது கண்டிப்பா தலையெழுத்த மாத்தி அமைக்கக்கூடிய திக்ர் தான். எந்த தேவையா இருந்தாலும் இத ஓதுங்க. ரொம்ப நம்பிக்கையா ஓதுங்க. பீரியட்ஸ்ல இருந்தாலும் தாராளமா நீங்க ஓதலாம். ஓதி முடிச்சுட்டு துஆ செய்யுங்க. இந்த மிக உன்னதமான நாட்கள்ல உங்களோட துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செய்வேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்னு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபா இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எல்லா விதமான தேவைகளுக்குமான தீர்வு இருக்குது. எல்லா விதமான வஜீஃபாக்களும் இதில் இருக்குது. 600 வஜீஃபா இருக்குது. இன்னும் சிறந்த செலவாத்துக்கள் இஸ்திக்பார் என்னும் துஆ கேட்கக்கூடிய முறையும் இருக்குது. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். இன்னும் தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் ஓத நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழ் குரானும் கிடைக்கும், அரபி குரான் தர்ஜுமா குரானும் கிடைக்கும். மேலும் அழகுக்கு நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது. எல்லாமே ஹெர்பல் 100% கெமிக்கல் இல்லாத பொருள் தான். அதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் சந்தனத்தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா, சந்தனம், ஜாதிக்காய் கலந்த ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை வாரத்தில் ஒரு 5 நாள் நீங்கள் போடும்போது உங்களோட முகம் ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இன்னும் நம்மக்கிட்ட ஒரிஜினல் பன்னீர் ரோஜா இதழ்கள் கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் தூளும் கிடைக்கும். இன்னும் முல்தானி மெட்டி பவுடரும் கிடைக்கும். இன்னும் மூலிகை நலங்கு மாவு பொடியும் கிடைக்கும். இந்த நலங்கு மாவு வாரத்தில் 2 நாள் பால்லையோ அல்லது தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட முகத்தில் நாள்பட்டு இருக்கக்கூடிய கருமை எல்லாமே நீங்கிரும். இன்னும் நம்மக்கிட்ட மஞ்சிஸ்டா பொடியும் கிடைக்கும். இன்னும் முடிக்கு நம்மக்கிட்ட 2 பொருள் இருக்குது. முதலாவது மூலிகை சீயக்காய் தூள். இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். 2வது நம்மளே வீட்டையே தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸ் மூலிகையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நாங்கள் மூலிகை பேக்கெட்டில் தருவோம். நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். தினமும் தவறாமல் இதை தேய்ச்சிட்டு வரலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேய்க்கலாம். 90 நாள் கிட்ட நீங்கள் தேய்க்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. முடி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான மூலிகைகள்லேருந்து நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த பொருளை உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, அல்லது சுத்தமான தேன் வேணும் அப்படின்னாலும் சரி, கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் மூலம் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.